ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவா ட்ரிப்போட டே 1 அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இது வெறும் வீடியோவை மட்டும் இல்லாமல் கோவாக்கு ஒருவேளை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லது குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாமே கோவா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவே நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது, அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாததுனால வெளிலேருந்து ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி 12:30க்கு ஃப்ளைட்டு, அதனால் நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு லக்கேஜ் பேக் பண்ணுறதுல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பர் பர்சனுக்கு 15 கேஜி வரைக்கும் வந்து அலௌடு ஏர்போர்ட்டில். நாங்கள் 4 பேர் இருந்ததுனால 60 கேஜி வரைக்கும் எங்களுக்கு அலௌடு. பட் என்னென்னா அது நாங்கள் 30-30யாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, இல்லை 15 தான் 4ஆக கொண்டு போகணுமா, அப்படி நம்ம 30-30 ரெண்டாக கொண்டு போனால் ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. சரி, எதுக்கும் சேஃபர் சைடுக்கு நாங்கள் 15 தனித்தனியாக தான் கொண்டு போயிருந்தோம். நாங்கள் ஏர்போர்ட் பர்சன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, சேம் பிஎன்ஆர் நம்பராக இருந்துச்சுன்னா நாங்கள் கிளப் பண்ணி கூட 30 கேஜியாக கூட அலோவ் பண்ணுவோம். பட் வேறு பிஎன்ஆர் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லக்கேஜ் வந்து 15 தான் இருக்கணும், சேர்த்து நீங்கள் பண்ண முடியாது, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குமே தேவைப்படும். நம்ம கோவாவில் 4 டேஸ் அண்டு 3 நைட்ஸ் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலுக்கு, சைட் சீயிங்க்கு, ரைடுக்கு, வண்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சுங்கிறத டெய்லி வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப்பு, அதனால் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. பட் நாங்கள் எங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்து நாங்கள் சீட்ஸ்லாம் போட்டிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இண்டிகோ வந்து சொதப்பி அந்த ஃப்ளைட் கொடுக்காம வேறு ஃப்ளைட் கொடுத்து சீட் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை கொடுத்து எங்களோட விண்டோ சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஆச்சுன்னா நீங்கள் வெப் செக்இன் பண்ணாமல், ஆன்லைன் செக்இன் பண்ணாமல் போய் சீட் நம்பர் போய் கேட்டு வாங்கினீங்கனாக்கா அப்போ மாற்றி கொடுத்துட்றாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் செக்இன் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கப்புறமா சீட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது பாசிபிலிட்டி கிடையாது. எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு சீட் நம்பர் அங்கங்கே தான் வந்துச்சு. பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃப்ளைட்டில் இருக்க ஒருத்தர்கிட்ட பேசி கொஞ்சம் கேட்டு அவரும் நாங்கள் கேட்டவொடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ என்னோடய பசங்க 2 பேருக்குமே வந்து விண்டோ சீட் கிடச்சிச்சு. இந்த ட்ரிப்பு அவரால் தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஃபில் ஆயிடுச்சு. இல்லைனா இது ஒரு குறையாகவே இருந்திருக்கும். விண்டோ சீட் கிடைக்கலையே, குழந்தைங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ஃப்ளைட்டை வந்து பார்க்க போகிறாங்க பறக்கிறது. அது விண்டோலேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போயிடுங்க. பிகாஸ் ஃப்ளைட்டில் விற்கக்கூடிய ஃபுட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நாங்கள் ரெடிமேட் மேகி அண்டு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கேஷாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போகும்போதே வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போயிடுறது பெட்ரு. அண்டு ஃப்ளைட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என் ஹஸ்பண்ட், என் பையன், என் பொண்ணு 4 பேருக்குமே நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இங்கே சென்னையிலேருந்து கோவா அண்டு கோவாலேருந்து திருப்பி சென்னை வர்றதுக்கு எங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் விண்டோ சீட்டோட சேர்த்து. விண்டோ சீட்டுக்கு நாங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா வந்து 800 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம் பர் பர்சனுக்கு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எங்களுக்கு 35,000 வந்து மொத்தமாக பில் ஆச்சு. இந்த ட்ரிப்பில் எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி 2 ஃபேமிலியும் சேர்ந்து வராங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக 3 ஃபேமிலி வந்து கோவா ட்ரிப் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு பபுள் கம் அந்த மாதிரியான விஷயத்த ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அது அவங்க மென்னுக்கிட்டே இருக்கும்போது அந்த காதடைப்பு, காது வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பபுள் கம் வாங்கிட்டு போகணுன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. அதனால் வந்து என் பையனுக்கு ரொம்பவே காது வலி அதிகமாக இருந்துச்சு லேண்ட் ஆகும்போது. நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோனாலே அதை பற்றி யோசித்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசுலலாம் இருக்கும். அது ஏன்னா ஒரு புது பிளேஸ் பார்க்க போகிறோம், புது ஃபுட்டு, புது ரூமு, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு பெரிய ஹாப்பி இருக்கும். இந்த ஹாப்பி எங்களுக்குள்ளேயுமே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எப்போ கோவா ட்ரிப்பு பேசியே 3 மாதம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் எங்கேயாவது பசங்களை ஒரு லாங் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறது கண்டிப்பாக வேணும். இங்கேருந்து நாங்கள் கை காமிச்சு பைலட் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவரும் வந்து எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தார். அங்கேருந்து ஹாய் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் குழந்தைங்க கூட. ஒரு வழியாக நாங்கள் சேஃபாக கோவாவுக்கு வந்து இறங்கிட்டோம். கோவாவிலேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களே வந்து வெஹிக்கிளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து நம்மளுடைய ஹோட்டல் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் 3 ஃபேமிலிஸாக போனதுனால அவங்க வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுடைய ஹோட்டல் பார்த்திங்கன்னா நார்த் கோவாவில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம்.
நம்ம எந்த ஊருக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோமோ அந்த ஊரோட வெதர் கண்டிஷனை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 வீக்ஸாவது நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோல்டுனா அதுக்கேற்ற மாதிரியும், ஹாட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சு. இந்த ரூமோடைய டீட்டெயில் எல்லாமே வித் ப்ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள் எங்கள் ரூம்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய வியூ. ரூம் செக்இன் ஆனதுமே எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டோம். கெட்டில் ஒர்க் ஆகுதா, லேண்ட்லைன் ஒர்க் ஆகுதா, பெட்டெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குதா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜை வந்து நம்ம கபோர்டில் வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வர வழியிலேயே லஞ்சு முடிச்சுட்டு வந்ததுனால நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 4:00 4:30 போல் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் எங்கேயும் சைட் சீயிங் பார்க்க முடியாதுன்றதுனால இந்த ஈவினிங்கை வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் ஒரு 1 or 2 hours நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இல்லைனா நைட் வந்து பீச்சுக்கு போகலாம். ஏன்னா எங்களோட ஹோட்டல்லேருந்து பீச் வந்து ரொம்ப வாக்கபிள். நான் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த ஹோட்டல் என்ன நேம் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் லன்ச் ஆர் டின்னர் ரெண்டுமே வந்து டிரைவர் ப்ரிஃபர் பண்ணுற இடத்துல சாப்பிடாம நீங்களாக வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் காமிச்சு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. பிகாஸ் நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் டிரைவர் காமிக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸில் ப்ரைஸஸ் ரொம்பவே வேரியேஷன்ஸ் வருது. நாங்கள் ஃபஸ்ட்டு டே சாப்பிட்ட ஃபுட்டு வந்து 4000 வந்துச்சு. மறுநாள் சாப்பிட்டது இதே 3 ஃபேமிலிக்கு 1700 தான் வந்துச்சு. ஸோ வந்து அவங்க காட்டுற ஹோட்டல் இல்லாமல் நீங்களாகவே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் அவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது எங்களோட ஹோட்டல் பக்கத்துலேயே. ஸோ ஈவினிங் எல்லாருமே குளிச்சுட்டு நைட்டு வாக்கபிள் தான். அங்கேருந்து எங்கள் ஒரு ரூம்லேருந்து பீச்சுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 1 kilometer தான். ஸோ வந்து நடந்தே அப்படியே பேசிக்கிட்டே போனதால் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு 15 to 20 minutes நாங்கள் பீச்சுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 10 years அல்லது 10 yearsக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் செட் வந்து நீங்கள் கம்மியாகவே கொண்டு போங்க. ஏன்னா அங்கே ட்ரெஸ்ஸோட ப்ரைஸஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் அந்த பர்டிகுலராக அந்த பீச் ட்ரெஸ் செட்டு. என்னோடய பையனுக்கு 10 வயசு ஆகுது. அவனுக்கு ட்ரெஸ் வந்து செட்டே எனக்கு 300 rupees கிடச்சிது. ஆனால் நம்ம கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசினதுனால 250 கூட கிடச்சிது. என்னோடய பொண்ணுக்கும் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸை அடுத்தடுத்த விலாகில் போட்டிருக்கேன் அங்கேயே. ஸோ ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக கொண்டு போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் வாங்கி அங்கேயே யூஸ் பண்ணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ டின்னருக்காக ஒரு சூப்பர் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அவர் செம்ம டைப் அவர். கேஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி லைட்டாக டிஃபர் வருது. ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேஜி வந்து எங்களுக்கு 650 கிடச்சிது. அதனால் நாங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருமே கொஞ்சம் கேஷ்யூஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த நைட் டைம் அந்த பீச்சில் நாங்கள் எல்லாம் கேங்காக கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்தது அந்த பீச்சு செட் எல்லாமே. ரொம்ப லைட்டிங் எல்லாம் வச்சு ஒரு பக்கம் வந்து டான்ஸு, சாங்கு, டிஜே அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அங்கே அவங்க செட் பண்ணியிருக்க அந்த டின்னர் ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட்ணுன்னா நம்ம பே பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அங்கே வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே செட் பண்ணியிருக்க இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அது எதுவுமே பேபிள் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். அது எல்லாமே நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோவா பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பயங்கர ஒர்த்து. கோவா வரைக்கும் வந்து தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பட் வாட்டர் கேம்ஸ்க்கு போகும்போது கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த டிப்ஸ் எதுவுமே நான் பார்த்த வீடியோவில் எங்கேயுமே இல்லை. அதனால் நாங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ டே 2 வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.